மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட ஒரு ஒரு ப்ரைஸ் லெவல்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதை பேர் நம்ம டாப் டவுன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிக்கர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் நம்ம கொண்டு போகிறது. ஓகே, ஸோ இதில் முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு குரூஷியலான சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த இடம் 24,480 சம்திங், ரைட்? ஓகே, இந்த இடத்துல ஒன்று வச்சுருப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாங்கர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து அதை ரீடெஸ்ட் பண்ணி மல்டிபிள் டைம் இந்த ரீடெஸ்ட்டில் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் அதோட ரேலி கண்டினியூ பண்ணுச்சு. ஓகே, அதை கண்டினியூ பண்ணப்போ ஒரு பிரேக் அவுட் ஆன ஜோன் தான் இந்த ஜோன். இந்த ஜோன் ஆல்மோஸ்ட் வந்து 25,500 to 600 ப்ரைஸ் ஜோன் இருக்கு இல்லையா? இது இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. எந்த இடத்துல அதோட ஆல் டைம் ஹை ப்ரைஸ் ஆனால் 25,350 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கிட்ட மறுபடியும் ஒரு சைட்வேஸ் ஒன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அண்ட் இதுதான் ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஏரியா. இதில் நம்ம இன்னும் ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் கொண்டு போவோம். 4 ஹவர்ஸ்லேருந்து இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கொண்டு போவோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கொண்டு போனப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு நம்ம தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் வந்து ரேலி கண்டினியூ பண்ணி மேலே போணுச்சு. மேலே போனதுக்கப்புறமா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகே, இந்த இடம் ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா பிரேக் ஆனிச்சு இந்த இடத்துல. ஓகே, ப்ரைஸ் லெவல் பிரேக் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட்டில் ரீச் ஆனிச்சு. இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆனிச்சு. பட் டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன அளவுக்கு மார்க்கெட் மேலே போணுச்சான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மேலே போகல. அகெயின் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போணுச்சு. ஆல் டைம் ஹை இங்கே ஃபார்ம் ஆனிச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த இடம் ஒரு பிகர் டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய ட்ரிபிள் டாப் பேட்டர்ன். இந்த ட்ரிபிள் டாப் பேட்டர்னோட நெக்லைன் இங்கே இருக்குது. ஓகே, இந்த நெக்லைனையும் மார்க்கெட் இப்போ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இந்த பிரேக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்க்க போகும்போது லைக் வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ செக் பண்ண போகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பார்த்தோன்னா ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பீரிஷ் ட்ரெண்டை வந்து இது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிமார்க் பண்ணிட்டு இருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25,700 ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை ப்ரீவியஸாக இருந்த இந்த ஜூன் 2025 இருந்த ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போன ப்ரைஸ் ஜோன். அதனால் இது ஒரு குரூஷியலான சப்போர்ட் இப்போதைக்கு. அதனால் அதை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ஒரு பெரிய நெகட்டிவ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால் அது இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இப்போதைக்கு கம்மி. ஓகே, பட் மார்க்கெட் இஸ் ஃபுல் ஆஃப் அன்சர்டனிட்டி தான் இல்லையா? எப்போ வேணாலும் இது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுனால வி ஷுட் பி ரெடி ஃபார் ஆல். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பேட்டர்ன் வந்து நமக்கு நெகட்டிவான பேட்டர்ன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போங்க, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போனப்போ மார்க்கெட் ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்து இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதோட நெகட்டிவ் சினாரியோ அப்படிங்கிறது தான் மார்க்கெட் இப்போ ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இதோட யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேட்டர்னோட ட்ரேடிங் ரேஞ்ச் விச் மீன்ஸ் ப்ராஃபிட் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அதோட 1:2. ஸோ இப்போ நான் இங்கே செக் பண்ணி பார்ப்போம். ஷார்ட் பொசிஷன் எடுப்போம். இதுதான் அதோட ஹெட் லெவல். ஸோ இதான் அதோட நெக் லெவல். அதில் வந்து 1:2. இப்போ 1:2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் 25,680 விச் மீன்ஸ் 25,700 கால் ஆஃப் அந்த ப்ரைஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா டார்கெட் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இப்போ இங்கே வந்துருச்சு இல்லையா? ஒன்ஸ் வந்து இப்போ இந்த சப்போர்ட் லெவல் ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் உடைக்க போகுதா இல்லை இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸில் ஆக போதா? இப்போ சப்போர்ட் லெவல்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது வச்சுப்போம். மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸோ இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லைனா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, இல்லைனா ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது, இல்லை மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரேஞ்சு அடிக்குது, ஒரு 4 to 5 days ரேஞ்ச் மார்க்கெட் அடிக்குது. அப்படின்னா ரேஞ்ச் அடிச்சுன்னா ட்ரெண்டு நம்ம மறுபடியும் நெகட்டிவாக கண்டினியூ ஆகலாம், இல்லைங்க இது ரிவர்ஸ் ஆகலாம். ரெண்டுக்குமே ப்ராபிலிட்டி உண்டு. நீங்கள் அதில் ஒரு பெரிய ட்ரேட் எடுக்கலாம்.
நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடிங்கை வந்து பெரிய ட்ரேட் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி உண்டு. ஓகே, ஸோ இந்த குரூஷியலான சப்போர்ட்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் இந்த மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாக்கி இருக்குது ஒரு ஃபுல் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பெரிய ட்ரேட் கேப்சர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் லாங்கர் ட்ரேட் லைக் 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் மார்க்கெட் நெகட்டிவாக கண்டினியூ பண்ண போதா இல்லை இந்த ரிவர்ஸில் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போக போதா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.